இப்போ இலக்கணங்களை படிச்சுட்டு என்ன பண்ணுகிறீங்க நீங்கள்? ஏமாறுறீங்க. இலக்கணங்களை எதுக்கு தானே ஏமாத்துறதுக்கு. தொல்காப்பியம் ஒரு வரையறை சொல்லுது, நந்தி இன்னொரு வரையறை சொல்கிறாரு. இப்போ தமிழ் சாவடிக்க முடியுமான்றதுக்கான முயற்சியில் தான் அந்த இலக்கண நூலே வந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஏன் நீ வாழ்ந்துட்டியானா, வரையறை மீறிட்டியானா நீ வாழ்ந்துனே இருப்ப. வரையறதுக்கு கொடுத்தா நீ வாழவே மாட்ட. வாழ்க்கை என்றால் என்னவேனே தெரியாது, வாழணும்னு ஆசைப்படுற நீ தான் உன் பிரச்சனையே. உனக்கு என்ன தெரியாது? வாழ்க்கை என்றால் என்ன, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுற நீ? ஓடுற, வாழ்றன்ற, சொல்கிற, வாழ்வோன்னு வாழ்வேனுக்கு வந்து அது என்று நான் இருந்தேன். ஒரு பொம்பளை வரலன்னா வாழ்க்கான வாழ்வு வரலையா? அப்படியா? வாழ்தல் என்றால் என்ன? இதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லு. இலக்கியங்கள் எல்லாம் இயம்புகின்றன என்னத்தை? வாழ்க்கை. ராமரை பார்க்கலையோ, என்ன பார்க்கலையோ, அடுத்தவங்கிட்ட விட்டு ஓடின்னு சண்டை போட்டுங்க. இதென்ன ராமரை பார்த்தேன், என்ன ராமரை பார்த்து என்ன புரிஞ்சுக்கினேன்? இதில் வர பட்டிமன்றம் அவர் வர ராமர் செஞ்சது தப்பு இல்லை, அவரையா போய் அவனும் ஒருத்தன் ஏதோ புக்கை இட்டானுங்க, 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிறானுங்க. இது யூடியூபர் வர இவர் சொன்னது சரி, அவர் சொன்னது. மொத்தத்தில் நேரத்தை வீணாகிறது ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க, என்ன மாதிரியே. அப்படி தானே? நேரம் வீணாகுது தானே? இப்போ இலக்கணம் என்ன? எனக்கான இலக்கணம் எது? நான் என்னை வரையறுக்கணுமா, பித்தியார் என்ன வரையறுக்கணுமா? நான் எங்கே என்னை வரையறுக்க விட்டேன்? நான் பாட்டுன்னு ஒரு நல்ல சிவனேன்னு ஜாலியாக சுற்றின்னு இருந்தேன். அங்கே போனேன், இங்கே போனேன், வேலி தாண்டிதான் எங்கள் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவள் கல்யாணம் பண்ணோன்னாக்கா கடன் வாங்கணும், மண்டபம் பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். நான் தேவையா எனக்கு? கல்யாணம் பண்ணால் பெட்டில் பத்துக்கணும் அதானே? பெட்டில் படுத்து ஏன் 10 லட்சம் செலவு பண்ணான்? யார் சொல்லி கொடுத்தா? அவள் கல்யாணம் பண்ணிட்டேன், கடன் ஒன்றும் ஒழியல. கல்யாணத்துக்கு வாங்கின கடன் சாவு வரைக்கும் ஒழியவே இல்லை. அவன் வர வந்து கடங்கார வர திட்டுறான், கல்யாணம் பண்ணி புள்ள தச்சு ஆகிட்டியே, புள்ள கடன் வாங்கின குத்தியான்னு கேட்குறான். அதுக்குன்னு புள்ளையா பேத்துக்காம இருக்க முடியும்? இவங்ககிட்ட கடன் வாங்கினேன்னு திட்டுறானா இல்லையா? ஏது கடன் வாங்கி நச்சம், கடனை உடனே வாங்கி, இதெல்லாம் இலக்கணமா? வாழ்க்கை என்ன? வாழ்க்கைக்கான இலக்கணம் எது? நான் யார்? எனக்கு இலக்கணத்தை யார் சொல்லணும்? எப்படி வாழணும்னு யார் கேட்கணும்? நான் எப்போனா என்கிட்ட பேசினேன்னா, எனக்கு பொண்டாட்டி ஒன்றுமான்னு என்ன கேட்டேன், எனக்கு புள்ள ஒன்றுமான்னு எனக்கு கேட்டேன், நான் எப்படி வாழ்கிறேன்னு என்ன கேட்குறேன், எப்படி வாழணும்னு கேட்குறேன். ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு அதை வந்து என் புருஷன் மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் கேட்குறேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாடின்னு என் பொண்டாட்டி சொல்கிறதே நான் எங்கே இருந்தேன்? எனக்கு தெரிஞ்சதே இது.